குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். நான் உங்கள் திவாகர் சௌந்தரராஜன். வர டிஸ்கிளைமரை பார்த்துடலாம். அதுக்கப்புறம் நிஃப்டி பர்ஃபார்மன்ஸ் எப்படின்றத பார்த்துருவோம். இன்றைக்கி நிஃப்டி பெரிய ஃப்ளாக் ஓப்பனிங் தான் சொல்லலாம். ஒரு கேப் அப் கேப் டவுன் கிடையாது. ஸோ ஆனால் ரெசிஸ்டன்ஸில் ஓப்பன் ஆகிருக்கு. ஓப்பன் ஆகல தான் மார்க்கெட் திருப்பி உடனே கீழே அடிச்சிச்சு. ஏன்னா அங்கே கண்டிப்பாக ஷார்ட் ரேட் போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ மார்க்கெட் கீழே வந்தது. ஆனால் அதுக்கப்புறம் மார்க்கெட் சஸ்டெயின் பண்ண அது மேலே போக முடியல. நமக்கு எந்த இடத்துல ட்ரேட் எடுத்துனா நம்ம உடனே இந்த இடத்துல ட்ரேட் எடுக்க முடியாது. ஏன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ நமக்கு சேஃப் ஓப்பனிங் ரேஞ்ச் அந்த 5 மினிட்ஸோட லோவை ஆர் 15 மினிட்ஸ் லோவை உடச்சி இந்த இடத்துல நம்ம ஒரு ஷார்ட் ரேட் ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக நமக்கு ஒரு டீசென்ட் கிடைக்கும். ஏன்னா ஸ்டாப் லாஸ் கம்மி. இவ்வளோ தான் ஸ்டாப் லாஸு, ஒரு 23 பாயிண்ட்டு. டார்கெட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டார்கெட் 65 பாயிண்ட் டார்கெட் பண்ணலாம். பட் இந்த இடத்துல மார்க்கெட் விழும்போது பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகலை உங்களுக்கு. இந்த இடத்துல மார்க்கெட் விழும்போது நல்ல ஸ்ட்ராங்காக விழுந்திருக்கனால நம்ம டக்குன்னு எக்ஸிட் ஆகாமல் ட்ரேடிங் பண்ணியிருக்கலாம். ட்ரேடிங் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக இதான் டார்கெட். அதே டார்கெட் வச்சு அடிச்சிச்சு. ஏன்னா நெக்ஸ்ட் 3 டேஸ் மார்க்கெட் லீவு, எல்லோரும் அன்வைண்டிங் போவோம். மந்த்லி எக்ஸ்பீரியன்ஸ் செவ்வாய்க்கிழமை குளோபல் ஈவெண்ட்ஸ் நிறைய இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நிறைய பேர் அன்வைண்ட் பண்ணிடுவாங்க. அதனால் மார்க்கெட் கண்டிப்பாக கீழே விடும். ஸோ கண்டிப்பாக இந்த 180 பாயிண்ட்டை எடுத்துருக்கலாம். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தால் அட்லீஸ்ட் பிகினர்ஸ் கண்டிப்பாக ஒரு 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் கன்ஃபார்மாக எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் நேற்றுக்கு நடந்த ட்ரேடு. ஸோ நாளைக்கு எப்படி இருக்கும், ஐ மீன் 3 நாள் கழிச்சு எப்படி, டியூஸ்டே எப்படி இருக்குன்றத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த வாரம் எப்படி போச்சு அப்படின்றத பார்த்துருவோம். 1 ஹவரில் பார்த்துருவோம் நம்ம முதல்ல. அதுக்கு முன்னாடி மற்றதெல்லாம் எப்படி இருக்குன்னு ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு நிஃப்டியை பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டி நேற்றுக்கு 727 பாயிண்ட் டவுனு. அதே மாதிரி மிட் கேப் கிட்டத்தட்ட 2% டவுனு, ஸ்மால் கேப் 2% டவுனு. கோல்டு ப்ரைஸ் கம்மியாகிட்டு வருது. ஏன்னா குளோபல் டென்ஷன் கம்மியாகிடுது. சில்வர் ஆனால் திருப்பி ரைஸாக இருந்தது. முதல்ல இறங்கிச்சு, இப்போ திருப்பி சில்வர் ஆகுது. ஸோ மார்க்கெட் டைலமாவில் இருக்குது. இன்னும் நியூஸை நம்பலை. ஸோ நியூஸுக்கு ரியாக்ட் பண்ணல, நியூஸை கன்சிடர் பண்ணல மார்க்கெட். அதான் உண்மை. ஏன்னா அப்படி இருந்தால் 25,300 மார்க்கெட் சஸ்டெயின் ஆகணும். சஸ்டெயின் ஆகலை. ஸோ இந்தியா வெக்ஸும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, யூஎஸ் டாலர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இதெல்லாம் என்ன சொல்கிறதுனா, ஈவன் தோ நமக்கு பாசிட்டிவாக நியூஸ் வந்தாலும் EU ட்ரேட் முடிஞ்சிடும், ட்ரம்ப் ட்ரேட் முடிஞ்சிடும் அப்படின்னு சொன்னாலும், டேரிஃப் இஷ்யூ முடிஞ்சுன்னு சொன்னாலும் மார்க்கெட் அதை நம்ப தயாராக. ஏன்னா மார்க்கெட் மேபி ஃபெட்டப் ஆகிருக்கலாம். நிறைய இந்த மாதிரி நியூஸ் வந்து அதனால ரிசல்ட் வந்தப்பறம் தான் மாறும். ஸோ மார்க்கெட் இன்னும் பேரிஷாக தான் இருக்குது. அதனால தான் இன்றைக்கி 25,300 வரையும் பவுன்ஸ் ஆன மார்க்கெட் திருப்பி 25,000 க்ளோஸ் ஆகிடுது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போன வாரம் இந்த இடத்துல இருந்தோம். 16th நம்ம 1 ஹவரில் பார்க்கலாம். போன வாரம் வீக்கெண்ட் 16th ஃப்ரைடே. 16th எங்கே இருந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல இருந்தோம். 25,600 இருந்தோம். நாம் மண்டேவே என்ன போட்டோம் வீடியோவை, நிஃப்டி ரேஞ்சு மாறுறது பிட்வீன் 24,600 to 25,400 அந்த ரேஞ்சு நம்ம சொல்லிட்டோம். நீ வீடியோ எடுத்து பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறமே மார்க்கெட் கீழே பவுன்ஸ் ஆகி திருப்பி ஆனால் மேலே போய் அப்புறம் நம்ம சொன்ன மாதிரி இந்த ரேஞ்சில் தான் பிட்வீன் 24,600 to 25,400. ஆனால் இன்னும் 25,000 உடைக்கல. இங்கே ஒரு பாசிட்டிவ் நியூஸ்னால மார்க்கெட் மேலே போயிடுது. ஆனால் திருப்பி இங்கே நிற்கிறது. ஸோ வெயிட்டிங் ஃபார் த டிசிஷன். மண்டே என்ன பண்ண போகுது, மண்டே மீன் டியூஸ்டே என்ன பண்ண போகுது. ஏன்னா 26 நமக்கு ரிப்பப்ளிக் டே. அன்றைக்கி EUலேருந்து செக்ரட்டரிஸ் வந்திருக்காங்க, ஐரோப்பியன் கண்ட்ரிஸ்லேருந்து. ஸோ அவங்க மீட்டிங் இருக்குது. அங்கே ட்ரேட் டீல் பண்ண போகிறாங்க. அது செவ்வாய்க்கிழமை வரப்போகுது. ஸோ ஒரு பக்கம் ட்ரம்ப் பாசிட்டிவாக நியூஸை கொடுத்துட்டுருக்காரு. ஸோ ஆனால் மார்க்கெட் எதையும் நம்ம தேவையில்ல, வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இன்றைக்கி மார்க்கெட் மெயினாக விழுந்ததுக்கு காரணம் மந்த்லி எக்ஸ்பைரி நிஃப்டிலையும் இருக்குது, பேங்க் நிஃப்டிலையும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக பொசிஷன் ரூல் அவர் பண்ணுவாங்க. அதனால் மார்க்கெட் கீழே வரதுக்கு ஆச்சரியப்படுத்த கொண்டு இல்லை. பட் ஆனால் 28,000 கீழே விழாமல் இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். விழுந்துன்னா ரொம்ப நம்ம சொன்ன மாதிரி 24,600 வரையும் போகும். ஸோ இப்போ 5 மினிட்ஸில் பார்த்து மண்டே ஐ மீன் டியூஸ்டே எப்படி என்ட்ரி இருக்குன்னு பார்த்தா இந்த இடத்துல 25,000 ப்ரைஸ் சஸ்டெயின் ஆகிடுது அப்படின்னா ஒரு 15 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் சஸ்டெயின் ஆகிடுதுன்னா நம்ம பை சைடு போகலாம். அப்படி இல்லைன்னா வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா இப்போ நம்ம பார்த்து பிரயோஜனம் இல்லை. ஏன்னா உங்களுக்கு ஆப்பர் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 25,300 சப்போர்ட் ஸ்ட்ராங்காக இருக்குது. கால் சைடு அதுக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சப்போர்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. ஏன்னா கிட்டத்தட்ட
600 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ஈவன் சென்சிபிள் கூட பார்க்கலாம். இதை பாருங்கள் 25,000 இருக்குது. அதுவும் பெருசாக இல்லை, நிறைய அன்வைனிங் நடந்திருக்கு. ஸோ கால் சைடு தான் ஸ்ட்ராங்காக இருக்குது, புட் சைடு ஸ்ட்ராங்காக இல்லை. ஸோ மோரோவர் காரணம் இது வந்து டியூஸ்டே மந்த்லி எக்ஸ்பைரி, வீக்லி எக்ஸ்பைரி எல்லாம் சேர்ந்தனால அன்வைனிங் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் நம்ம எப்போதுமே எக்ஸ்பைரி அன்னைக்கு ஓயை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ண முடியாது. அதே மாதிரி எக்ஸ்பைரி பிகினிங் அன்னைக்கும் ஓயை முடிஞ்ச பிறகு தான் நமக்கு தெரியும். ஸோ ஓயை நம்பி நம்ம ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ கேண்டிடேட் பேஸ் பண்ணி தான் நம்ம ஒரு ஐடியா பண்ண முடியும். அதனால அன்றைக்கி மார்க்கெட் எப்படி சஸ்டெயின் ஆச்சுன்னா நம்ம ஒரு பை சைட் ட்ரை பண்ணி இதை ஃபஸ்ட்டு டார்கெட்டாக வச்சுக்கலாம். அப்படி இல்லை நமக்கு எதுவும் பாசிட்டிவ் நியூஸ் வரல, ரிப்பப்ளிக் டே இல்லை வேறு எதுவும் நியூஸ் பாசிட்டிவ் வரலைன்னா வெயிட் பண்ணி ட்ரேடு கிடச்சா எடுப்போம். இல்லைனா ஒன் டே வெயிட் பண்ணி எப்படி மார்க்கெட் ரியாக்ட் ஆகுதுன்னு பார்த்து அதுக்கப்புறம் நம்ம ட்ரேட் எடுக்கிறது தான் பெட்டர் சாய்ஸ். ஐ திங்க் நம்ம எல்லாத்தையும் கவர் பண்ணுறோம்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நிறைய ஃப்ளாட் ஓப்பனிங்னா என்ன, மார்க்கெட் ஓப்பனிங் ஹவர்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்த்துருக்கோம். பாருங்கள், அதை பார்த்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.